ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா சாரீஸ் அண்ட் மெகந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்டர் டிசைன் தான். ஸோ போனதில் வந்து பார்டர் டிசைன் பார்த்துருப்போம். இந்த பார்டர் டிசைன் பார்ட் 2, அடுத்த பார்ட் 3 வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல டிசைனாக நான் வந்து கவர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம கிளாஸில் வந்து, அதாவது நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறையா ஃப்ரீ கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி கிடையாது, அது வந்து உங்களுடைய சாய்ஸ், அவ்வளோதான். ஸோ வாங்க. ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ட்ராயிங் நோட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ட்ராயிங் நோட்டு வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு அதில் கொரியரில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதில் சிக்னேச்சர் கூட போட்டு கொடுப்பேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ட்ராயிங் நோட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த A4 ஷீட் இருக்குது இல்லையா, அந்த A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை ஒரு நோட்டு ஒரு டைரி மாதிரியே, ஒரு நோட்டு மாதிரி நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்பயுமே வந்து பேசிக்காக வந்து லைன் போட்டுட்டு ஹம்ப்பு கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஹம்ப்பு தான் இது. நம்ம வந்து சிங்கிள் ஹம்ப்பு கொடுத்துக்கலாம், அப்படின்னா டபுள் ஹம்ப்பாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் ஹம்ப்பு நம்ம கொடுக்கும்போது பார்டர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ஹம்ப்பு அப்படி இல்லைனா நார்மல் ஹம்ப்பை கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் நார்மல் ஹம்ப்பு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து லாங் ஹம்ப் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இந்த அரேபியன் டிசைன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியான ஹம்ப்பு, அதுதான் லாங் ஹம்ப்பு. அதை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு பிக் ஹம்ப்பு தான் கொடுத்துருக்கேன். பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வேவ் லைனை கொடுத்துக்கிறேன். வேவ் லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே டபுள் லைன் போட்டுட்டு அந்த வேவ் லைன் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டு அதில் வந்து நீங்கள் ஹம்ப்பு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே லைன் தான், லைன் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கணும். இந்த டிசைன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் ஹம்ப்பு கொடுத்து தான் இதில் எல்லா டிசைனுமே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. டபுள் ஹம்ப்பாக வேணும்னா இல்லை, நீங்கள் டபுள் ஹம்பே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ட்ராப்பு வச்சுட்டு அதில் வேவ் லைன் கொடுத்துட்டு அந்த வேவ் லைன் கீழே நான் வந்து 3 லைன் போட்டுக்கிறேன். 3 லைன் போட்டுட்டு அதுக்கு 3rd லைன் வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த வேவ் லைன் இருக்கு இல்லையா, அந்த வேவ் லைனை அது ஜாயிண்ட் ஆகியிருக்கிற அந்த லைனை வந்து நான் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே டபுள் ஹம்ப்பு தான் நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன் போன கிளாஸ்லேயே, நம்ம பார்ட்ரு போடுறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு திக் லைன் கொடுத்துடணும். திக் லைனை கொடுத்துட்டு அதுக்கு அதாவது ஒரு சிங்கிள் லைன் திக் லைன், அதுக்கு கீழே இன்னொரு சிங்கிள் லைன், அதுக்கு மேலே கீழே ஹம்ப்பு கொடுக்கணும். நான் போன கிளாஸில் அதுக்கு முந்தான கிளாஸில் வந்து பார்டர் டிசைன் போடும்போது சொல்லியிருப்பேன். ஸோ புரியலாம் என்கிட்ட தாராளமாக கேளுங்க. ஸோ இதுக்கு சென்டரில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் அந்த ஒயின்ஸ் இருக்குல்ல, அந்த ஒயின்ஸை நம்ம வந்து இதில் கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒயின்ஸை கூட கொடுத்துக்கலாம். ஒயின்ஸு போட்டுக்கலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒயின்ஸை கூட நம்ம வந்து பார்டர் டிசைனாக கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இப்போ நான் வந்து போடுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வேவ் லைன் கொடுத்துட்டு இதில் வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லைன் போட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வேவ் லைன் கூட கொடுக்க தேவையில்ல, லைன் போட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஜிக்ஸாக் இருக்குது இல்லையா, வேவ் லைனுக்கு பதிலாக ஜிக்ஸாக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஹம்ப்பு நான் வந்து கொடுத்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, டபுள் ஹம்பை கொடுத்து கூட நம்ம பார்டர் டிசைன் போடலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு ஹார்ட் மாதிரியான ஒரு இது. ஸோ அந்த ஆஃப் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஆப்போசிட்டில், அதாவது மேலே கீழே அந்த இதை கொடுத்துட்டு அதை நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து அதை நல்லா போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ சென்டரில் வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சிலர் வந்து அக்கா எனக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து வரலன்னு சொல்லியிருந்தீங்க.
ஸோ ஃப்ளவர் டிசைன் வரலன்னா நான் வந்து பன்ச்சு ஃப்ளவர்ஸ் வந்து நடத்துவேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ என்னால் சொல்ல முடியல. அப்படி இல்லைன்னா நான் ஒரு ப்ரைவேட்டாவோ கூட நம்ம குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது போட்டிருப்பேன் 7 மாதிரியான ஒரு டிசைன். மேலே கீழே 7 மாதிரி போட்டுட்டு அது போல்டு பண்ணிக்கணும். பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ போன கிளாஸில் நான் அந்த டிசைன் போட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதே மாதிரி இன்னொரு மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், செகண்ட் வந்து நான் டபுள் ஹம்ப் கொடுத்துட்டு மேலே இருந்து அந்த ஒயின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒயின்ஸ் மாதிரியான அந்த இதை வந்து நான் இதில் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம அந்த வேவ் லைனு கொடுக்க போகிறோம். வேவ் லைன் கொடுத்துட்டு சேம் அதே தான், அதுக்கு கீழே டபுள் லைன் போட்டுட்டு அந்த லைனில் ஒரு லைனில் வந்து நம்ம அதை வேவ் லைனுக்கு கிட்ட வரதில் அதில் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீகாக்கு, லோட்டஸு, அப்புறம் பேரட்டு, டக்கு இந்த மாதிரி பேஸ் பண்ணிலாம் நம்மளுக்கு பார்டர் டிசைன் வரும். ஸோ அடுத்த கிளாஸில் நான் வந்து அதை நடத்தும் போது பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கிராண்டடான ப்ரைடுக்கு போகிற மாதிரியான டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதோடய நான் வந்து முடிச்சுப்பேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பு தான் நான் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து வேவ் லைன் கொடுக்க போகிறோம். வேவ் லைன் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம போல்டு பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஹம்பில் வந்து நீங்கள் டபுள் லைன் அந்த ஹம்புக்கு உள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஹார்ட்டின் இருக்குது இல்லையா, இந்த ஹார்ட்டினுக்கு உள்ளே நீங்கள் வந்து டபுள் லைன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டை வந்து ஒன்றா சைடில் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அந்த ஹார்ட்டினுக்கு உள்ளே தான் நம்ம வந்து போல்டு பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்னர் டு கார்னரில் தான் நம்ம வந்து போல்டு பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எந்த டிசைன் போட்டாலுமே அந்த டிசைனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போல்டு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் எந்த டிசைனை போட்டாலுமே அந்த டிசைனுக்கு மேலே கொஞ்சம் போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தா போதும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒயின்ஸ் தான். அந்த வேவ் லைன் மாதிரி போட்டுட்டு அதில் இந்த ஒயின்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம போல்டு பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம வேவ் லைன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் அப்படியே கூட விட்டுடலாம். நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு 2 டிசைன் எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ராப்ஸ் மாதிரியான அந்த இது கொடுத்துட்டு அதுக்கு கீழே அந்த சிங்கிள் ஸ்வெல் மாதிரி நான் போட்டுட்டு அந்த டிசைனை நம்ம வந்து போல்டு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதில் வந்து ஹம்ப் கொடுத்துட்டு இதில் வந்து இன்னொரு டிசைன் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஃபேன்சி ஸ்டோல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஃபேன்சி ஸ்டோல் மாதிரி தான் இது வந்து கிட்ட ஒட்டி வர மாதிரி வரும். பட் ஹார்ட் மாதிரியே தெரியும். கீழே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் ட்ராப்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எந்த டிசைன் வரலனாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் மெயின். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து நான் அந்த ஃப்ளவர் மாதிரியான அந்த பெட்டலில் வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு உள்ளே அந்த ட்ராப்ஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த கார்னரில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த டிசைனாலும் முடியும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். என்னால் முடியலன்னு பேக் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது அதுதான். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களை மோட்டிவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பின் வாங்காதீங்க, பேக் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணால் எதுவானாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து அந்த கிரிட் டிசைனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருப்போம். ஸோ அந்த இது பார்டருக்கு நான் போட்டிருக்கேன், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் தான் இப்போ நான் போட போகிறேன். பார்க்குறதுக்கு லோட்டஸ் மாதிரி இருக்காது தான், பட் இருந்தாலும் நான் சும்மா தான் போட்டேன். இது டிசைன்லாம் கிடையாது, நான் சும்மா போட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு மாதிரி உங்களுக்கு கோபுரம் மாதிரி வரும், அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கிளாஸில் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த கிளாஸ் இதோட முடியுது. நாளைக்கு நான் வேறு பார்ட்டு போடுவேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பார்டர் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல நல்ல டிசைன்ஸாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்சால் எதனா ஒரு 4 டிசைன் அப்படின்னா 3 டிசைன் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மேலே கீழே ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளாஸ் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முடியாத எதனா டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.